பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் மதுரையில் அக்கட்சியின் கூட்டத்தில் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 3.1 இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.2 எவ்வளவு மிக குறைவாக இருக்கிறது. இந்தியாவில் 21 பெரிய மாநிலங்கள், தமிழ்நாடு 20வது இடத்துல இருக்கு பெரிய மாநிலங்கள்ல. நேற்றைய முன்தினம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மின்துறை அமைச்சர் இருக்கார். அவர் நான் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பார்த்தேன். அவரோட பேசியிருக்கிறார், டெல்லியில எங்க பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னா, நான் 2 வருஷம் அவர் சொல்றார், அவரை பத்தி சொல்றார். அவர் 2 வருஷமா தமிழ்நாட்டு முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சுட்டு இருக்கார். தொடர்பு கொள்ள முடியல. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கி ஏதோ ஒரு முறை இந்த அம்மா திருப்பி போன்ல வந்தாங்களாம். போன்ல வந்து அப்ப சொன்னாரா, தமிழ்நாட்டுக்கு நிறைய மின் திட்டங்களை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன், அதற்கு அதை நீங்கள் கவனமாக நீங்க இருக்கணும், கவனம்னா அதிக ஆர்வம் காட்டுங்க நீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் ஒரு டீம் அமைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த டீம் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மின்துறை அமைச்சரை சந்திச்சு போன்ல தொடர்பு கொண்டப்பறம் மின்துறை அமைச்சர் என்ன சொன்னாரா, எல்லாம் கேட்டுட்டு நான் அம்மாவை கேட்டுட்டு நான் வரேன். இதான் நடந்துருக்கு. அதனால ஒரு மத்திய அமைச்சர் ஒரு முதலமைச்சர் தொடர்பு கொள்ள முடியல, 2 வருஷமா தொடர்பு கொள்ள முடியல. அப்ப தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளில வர முடியல, மக்களுடைய பிரச்சனையில தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியல. சென்னையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க ஒரு கோட்டையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோட்டையை விட்டு வெளியில வரது கிடையாது, இறங்குறது கிடையாது. உங்களுடைய கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியறது வாய்ப்பு கிடையாது. அவங்க ஃபைல்ல என்ன கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. என்ன கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்கன்னா, அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ, அது ஓய்வு பெற்ற ஒரு 3 அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க சொல்றது கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய அன்றாட பிரச்சனை, உங்களுடைய குடிநீர் பிரச்சனையோ சுகாதார பிரச்சனையோ அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியல. சுகாதார பிரச்சனைன்னு சொன்ன அப்புறம் மதுரையில் இந்த பகுதியில், மதுரை மட்டும் இல்லை, அங்க இருக்கின்ற கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் அதிக அளவில் புற்றுநோய், கேன்சர் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் தூத்துக்குடி பகுதியில் கேன்சர் வந்ததுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலைகள், அனல் மின் நிலையங்கள், இதெல்லாம் ஒரு காரணம். பிறகு இங்க திருநெல்வேலி அந்த கடலோரத்தில் இருக்கிறது தாது மணல் பிரச்சனைங்க. நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த பகுதியில் இருக்கிறது, அதற்கு காரணம் என்னன்னு தெரியல. அது ஆராய்ச்சி செய்து என்ன காரணம், ஏன்னா அந்த மணல்ல ஒரு தன்மை இருக்கு. இதனால எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேருக்கு புற்றுநோய் வந்து கொண்டிருக்கிறது, இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை. ஏன்னா அரசாங்கத்தை பத்தி தெரியல, பிரச்சனை பத்தி தெரியல, தெரிஞ்சாதான் நடவடிக்கை எடுக்கும். அதுல நான் அமைச்சராக இந்த நேரத்தில் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த. என்ன திட்டம்னா, டெல்லியில எய்ம்ஸ் போன்ற நிறுவனம் அதை இங்கே வர வேண்டும், இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே ரொம்ப ரொம்ப கடினமா சண்டை போட்டு கொண்டு வந்தேன்னா, இந்த திட்டம்லாம் வட இந்தியாவில் தான் கொடுக்கணும். அப்படி கொண்டு வந்து அப்ப நான் இங்க மதுரைக்கு வந்து தோப்பூர் பகுதியில் 100 ஏக்கர். ஏன்னா அப்போ இந்த பணத்தை ராஜாஜி மருத்துவமனைக்கு, இங்க இருக்கிற அது சின்ன இடம், 19 ஏக்கர் தான் இருக்கு. அதுல நெரிசல் இல்லை. அதனால நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை கட்டி, 1000 படுக்கைகள் உள்ள மருத்துவமனை, 1000 பெட், அப்போ நான் சொன்னது கட்டுங்க. இது வந்து வளர்ச்சி பெறும். இப்போதைக்கு 150 கோடி, போக போக 1000 கோடி ஒதுக்கீடு நிச்சயமா நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னா இந்த திட்டம் தொடங்கணும். அடிக்கல் நாட்டின. அப்ப MRK பன்னீர்செல்வம் வந்தாரு, சென்னை மேயர் அந்த அம்மா ஒருத்தவங்க தாங்க வந்தாங்க, நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அடிக்கல் நாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்தோடனே அந்த திட்டத்தை கிடப்புல போட்டாங்க. நினைச்சு பாருங்க, அந்த திட்டம் நிறைவேறி இருந்தா இந்நேரம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மருத்துவமனை மதுரையில் வந்திருக்கிறோம்.